கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 21. வல்லமையை தேடும் வானம். கர்த்தரையையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 1 நாளாகமம் 16:11. தற்காலிக பலத்தை நாடாதீர்கள். இன்றைய உலகில் அதிகரித்து வரும் மன அழுத்தத்தை கையில் இருக்கும் அலைபேசியோ கைவசம் உள்ள பணமோ போக்க முடியுமா? உண்மையான பலத்திற்கும் அசைக்க முடியாத சமாதானத்திற்கும் வழி என்ன என்று தேடி வேறு எங்கும் அலையாதீர்கள். இன்றைய வசனத்தில் தான் அதற்கான விடையை நாம் பார்க்கிறோம். தேடல் நிறைந்த இந்த உலகில் உண்மையான தேடல் ஒன்றே. உங்கள் திறமை, வங்கி இருப்பு, ஆழ்பலம் இவற்றின் மீது அபார நம்பிக்கை வைக்காதீர்கள். தனிப்பட்ட பலம் என்றைக்கும் நிலைத்திருக்காது. அது சமயம் வரும்போது நம்மை சோதிக்கும். தோல்விகள் உங்களை துவண்டு போக செய்தாலும், வெற்றிகள் உங்களை திளைக்க செய்தாலும், உங்கள் எல்லா நிலையிலும் அவர் பலத்தை நாடுங்கள். சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் என இன்றைய வசனம் குறிப்பிடுகிறது. நித்தமும் என்றால் உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு முடிவிலும், ஒவ்வொரு பார்வையிலும் அவரை நாடி செல்வதே ஆகும். நாம் வாழும் இந்த உலகத்தில் கவனசிதறல் என்பது இயல்பு. சாத்தான் நம் நினைவுகளை பல திசைகளில் திருப்பும் கருவியாக வஞ்சிக்க வருகிறான். வாழ்க்கையில் சிறு சிறு விஷயங்களில் கூட பணத்தின் மீதும் மனிதனின் மீதும் நம் தேடல் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யோசபாத் என்ற ராஜாவுக்கு எதிராக அச்சுறுத்தல் வந்த போது அவன் ஆயுத படையை திரட்டவில்லை. மாறாக கர்த்தரை தேடும்படியாக உபவாசத்தை பிரகடனம் செய்தான். அவன் தேவனை நோக்கி பார்த்ததால் தேவன் அவனுக்காக களமிறங்கினார். நீங்கள் உங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் அழுத்தங்களையும் போராட்டங்களையும் யோசபாத்தை போல உண்மையை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி கர்த்தரின் சமூகத்தை தொடர்ந்து தேடும் போது போர் உங்களுக்குரியதல்ல, அது சர்வ வல்லவருடையதாகிவிடும். நாளை சவாலை சந்திக்க இன்றே தயாராகுங்கள். உங்களுக்கு சவால்களை கர்த்தரின் வல்லமை உள்ள கரத்தில் நிரப்புங்கள். தேவனை தேடுங்கள், நிச்சயமாக காண்பீர்கள் அவரின் வல்லமையின் செயல்களை.